எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்போ ட்ரம்ப்பு, பில்கேட்ஸ், எலான் மஸ்க், மோடி அவருடைய பெயரும் இருக்குதா சொல்கிறாங்க. அனில் அம்பானி பேர் இருக்குது. எப்படி இந்த நெட்வொர்க் ஃபார்ம் ஆச்சு, இது மூலமாக என்ன ஆதாயத்துக்காக அதை பண்ணாங்க? வெறுமனே செக்ஷுவல் விஷயம், அவருடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு அப்படிதானா, இல்லை பொலிட்டிக்கலான ரீசன்ஸ்லாம் அது பின்னாடி இருக்குதா? நீங்கள் வந்து ட்ரம்ப் மாட்டிக்கிட்டாருலாம் சொல்கிறீங்க. ட்ரம்ப்பெல்லாம் மாட்டெல்லாம் கிடையாது. ட்ரம்ப் வந்து ஒரு 13 வயசு பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிறாருன்னு ஏற்கனவே கோர்ட்லலாம் ப்ரூவ் ஆயிருக்கு. ட்ரம்ப் வந்து ஒரு கன்விக்டட் ரேபிஸ்ட். எப்ஸ்டீனை பற்றியே நம்மளுக்கு இப்போ தான் முதல்ல தெரியுமா, இல்லை எப்ஸ்டீன் ஐலாண்டில் அந்த தீவில் என்ன நடந்ததுன்னு முதல் முறை தெரியுமா? அது அப்படியும் கிடையாது. 2003 நாள்லயே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த வேனிட்டி ஃபேர் அந்த பத்திரிகையாளர்கள் விசாரிக்கும் போதே 2003 நாள்லயே தெரிஞ்சிச்சு. பாருங்க, 22 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு. 2008-09 போலீஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. 2011 அந்த ஆளே ஒத்துக்கிட்டான் குற்றத்தை. எப்ஸ்டீன் அப்படிங்கிறது ஒருத்தன். இந்த மாதிரி அமெரிக்கால எத்தனை எப்ஸ்டீன் இருப்பான்? இந்த குளோபல் லீடர்ஸ்க்கு புரோக்கர் வேலை பார்க்கறவன்றேன் அமெரிக்காலேயே அந்த வால் ஸ்ட்ரீட்ல மட்டும் 100 பேர் இருப்பான். யூகேல இருப்பான், பிரான்ஸ்ல இருப்பான், இந்தியா கூட இருப்பாங்களே. அந்த மாதிரி எல்லா கண்ட்ரியில லாபி பண்றவன் இருப்பான். அப்ப எத்தனை தீவுகள் இந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் என்னென்ன கொடூரங்கள்லாம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஃபைல்ஸ் இப்ப ரிலீஸ் பண்ணிக்கிறது காரணம் என்னன்னா, உங்களை அவன் தயார்படுத்துறான். போன வாரம் வரைக்கும் இதுதான் இருக்கிறதுலே கொடூரம், இதை ஒன்றும் நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைச்சு இல்ல, நான் அடுத்த லெவல் கொடூரத்தை உனக்கு காட்டி நார்மல் பண்ணிட்டே இருக்கான் அவன். இவன் ஒரு டைம்ல கூட அவனோட இந்த கவரிங் த ட்ராக்ஸ் சொல்லுவாங்க, தடயங்களை இல்லாம பாத்துக்கணும், அதை இவன் அப்படி யோசிக்க கூட கிடையாது. ஏன்னா இவன் என்ன திமிரில் இருந்திருக்கானா, என்ன எதுக்கு நான் தடயத்தெல்லாம் அழிக்கணும், கிடைச்சா மட்டும் நீ என்ன பண்ணிடுவான்ற திமிரில் இருந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த வக்கரங்கள் நடந்திருக்குல்ல, இந்த வக்கரங்கள், இந்த குற்றங்கள் நடந்திருக்குல்ல, இது ஒரு கிரைம் ஸ்டோரியா மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் இதே போன்ற தவறுகள் நடப்பதை தடுக்கவும் மாட்டோம். ஏற்கனவே 100 எப்ஸ்டீன்கள் ஒளிந்திருப்பாங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறநாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது வந்ததுனோடனே ட்ரம்ப் தான் மாட்டியிருக்கிறாரு அப்படின்ற விஷயம்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்கத்திற்கான ஃபுல் டீட்டெயிலை வந்து வெளியிட்டிருக்காங்க. வந்தோடனே அதாவது இந்த சமூகத்தில் புனிதர்களாக பார்க்கப்பட்டவர்கள் எல்லாமே இந்த விஷயத்தில் வந்து மாட்டியிருக்கிறாங்க. சைல்டு டிராஃபிக், செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது. அதில் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப்பு, பில்கேட்ஸு, எலான் மஸ்க், மோடி அவருடைய பெயரும் இருக்குதா சொல்கிறாங்க. அனில் அம்பானி பேர் இருக்குது. எப்படி இந்த நெட்வொர்க் ஃபார்ம் ஆச்சு, இது மூலமாக என்ன ஆதாயத்துக்காக அதை பண்ணாங்க? வெறுமனே செக்ஷுவல் விஷயம், அவருடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு அப்படிதானா, இல்லை பொலிட்டிக்கலான ரீசன்ஸ்லாம் அது பின்னாடி இருக்குதா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து ட்ரம்ப் மாட்டிக்கிட்டாருலாம் சொல்கிறீங்க. ட்ரம்ப்பெல்லாம் மாட்டெல்லாம் கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு 13 வயசு பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிறாருன்னு ஏற்கனவே கோர்ட்லலாம் ப்ரூவ் ஆயிருக்கு. ட்ரம்ப் வந்து ஒரு கன்விக்டட் ரேபிஸ்ட். அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட், அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியே இழப்பீடை கொடுத்து ட்ரம்ப்பு அவங்கள்ட்ட இதை பற்றி வெளியே பேசக்கூடாது நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு அந்த ஆள் வந்து அதிபராயிருக்கான். அவன் வந்து ஒரு பாலியல் கொடூரன்றது இப்போ கிடையாது, 2014 அந்த ஆள் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பித்த போதுலேருந்தே எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இதில் வந்து ட்ரம்ப்பு மாட்டிக்குவான். ட்ரம்ப் அதை இப்படி தான் அசால்ட்டாக தான் டீல் பண்ணுறான். அவனுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. இன்னொன்று, எப்ஸ்டீனை பற்றியே நம்மளுக்கு இப்போ தான் முதல்ல தெரியுமா, இல்லை எப்ஸ்டீன் அந்த ஐலாண்டில் அந்த தீவில் என்ன நடந்ததுன்னு முதல் முறை தெரியுமா? அது அப்படியும் கிடையாது. 2003 நாள்லயே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த வேனிட்டி ஃபேர் அந்த பத்திரிகையாளர்கள் விசாரிக்கும் போதே 2003 நாள்லயே தெரிஞ்சிச்சு. பாருங்க, 22 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. 2008-09 போலீஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. 2011 அந்த ஆளே ஒத்துக்கிட்டான் குற்றத்தை. அப்புறம் 2014-15 திருப்பி கேஸ் ரீஓப்பன் பண்ணுறாங்க. 18 மயாமி ஹெரால்டுங்கிற பத்திரிக்கை ஃபுல்லாக அந்த ஆள் அந்த ஐலாண்டில் நடக்கிற அந்த பாம் பீச் ரிசார்ட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே வெளியே எடுத்து போடுறான். விக்டிம்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. 2018 சொல்கிறேன். 2019 அந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அவனுக்கு மேலே கொலை முயற்சி நடக்குது. அப்புறம் தனியாக வைக்கிறாங்க. தனியாக வச்சு அவன் வந்து தூக்கில் தூங்கிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ கடைசியாக அந்த ஆள் இறந்து போய் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆனதே உங்களுக்கு வந்து இன்னும் இப்போதுலேருந்து 7 வருஷம் ஆயிடுச்சுங்க. 7 வருஷமாக FBI இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்குது. அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிற அந்த நீதித்துறை இதையெல்லாம் கையில் வச்சுருக்குது. சர்வைவர்ஸ், அதாவது வெளியே வந்து நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது எங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினாங்க அப்படின்னு சொன்ன சர்வைவர்ஸே டசன் கணக்கில் வந்து உங்களுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டு கிடைக்காத நீதி இப்போ மட்டும் எப்படி வெளியே வந்து நீதி கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கணும்? இல்லை இப்போ ஏன் வந்திருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. 3 மில்லியன் ஃபைல்ஸு அதில் ரிடாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது
முக்கியமான ரகசியங்கள் இருப்பதையெல்லாம் ரிடாக்ட் பண்ணுன்னு கருப்பு வச்சு அழிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு 40 சர்வைவர்ஸோட பேரை வெளியே விட்டாங்கன்னா அது இப்போ பாருங்களேன் எப்படி கிரியேட் பண்ணுறானுங்க. வந்த பாதிப்பு பெரிய நபர்களுக்கு பாதிப்புன்றதோட அதில் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கே மீண்டும் பாதிப்புன்ற மாதிரி ஆகி இப்போ அவங்களே என்ன கேட்குறாங்க, இந்த ஃபைலெல்லாம் திரும்ப பெற்றுக்கோன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த வர்க்கம் இனம் இதிலெல்லாம் வேற்றுமை இருக்கும்போது, ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது, ஒரு அநீதிக்கு எதிரான செயல்பாட்டை கூட அந்த அநீதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக திருப்பும் ஒரு கட்டமைப்பில் தான் நம்ம வாழ்கிறோங்கிறதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எப்ஸ்டீன் அப்படிங்கிறது ஒருத்தன். இந்த மாதிரி அமெரிக்காவில் எத்தனை எப்ஸ்டீன் இருப்பான்? ஏன்னா இந்த குளோபல் லீடர்ஸ்க்கு புரோக்கர் வேலை பார்க்குறவன்ற அமெரிக்காலேயே அந்த வால் ஸ்ட்ரீட்டில் மட்டும் 100 பேர் இருப்பான். யூகேல இருப்பான், ஃப்ரான்ஸில் இருப்பான், இந்தியா கூட இருப்பாங்களே. அந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் லாபி பண்ணுறவன் இருப்பான். அப்போ எத்தனை தீவுகள் இந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் என்னென்ன கொடூரங்கள்லாம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. ஏங்க குழந்தைகளை சமைச்சு சாப்பிட்ருக்காங்கலாம் சொல்கிறாங்க. இதுக்கு எதிராக ரியாக்ஷன் பாருங்களேன். நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏதேனும் சின்ன செய்திக்கு அவ்வளவு ரியாக்ஷன் இருக்கும். உலக லெவலில் உலக நாடுகள் எல்லாம் கண்டிப்பாங்க. ஒரு நடவடிக்கை எடுக்கிறது மாதிரி பாவலாவாது காட்டுவாங்க. உதாரணத்துக்கு பில் கிளின்டன் ஆஃபீஸில் வந்து இருக்கிற இன்டர்ன் கூட அவர் தகாத உறவு வச்சுக்கிட்டார். இப்போ வந்திருக்கிற குற்றச்சாட்டை கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்கே அந்த அளவுக்கு இம்பீச்மெண்ட் ஹியரிங்லாம் நடந்து அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் வந்து கிளின்டன் ஹிலரி கிளின்டன் வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது கூட அந்த அலிகேஷன்ஸ் வந்து இன்னுமே வந்து அவங்கள தேர்தலை பாதிக்கிற அளவுக்கு தாக்குற அளவுக்கு 1990கள் முடிவில் வந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம மனித குலத்தால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படியெல்லாம் நடக்குதான்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அநீதிகள் நடந்திருக்கு. அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கான்னு சொல்லுங்க ரியாக்ஷன். ஃபோட்டோ எடுத்ததுனாலேயே அவங்க தப்பு பண்ணாங்கன்னு ஆயிடாதுல அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுதான் இப்போ இந்த கேள்வி. அவங்க சாதாரணமாக ஒரு மீட்டிங் போயிருக்கலாம், இல்லை அவங்க ஒரு புகைப்படத்தினால அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னு எடுத்துக்க முடியாதுல்ல அப்படின்ற. இல்லைங்க, இப்போ ஏற்கனவே ஒரு 40 பேர் வெளியே வந்து அந்த ஐலாண்டில் இதுதான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமும் நீங்கள் இவங்களுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுப்பீங்களா, இல்லை சந்தேகக்கனோட பார்த்துட்டு அப்புறம் கிளியர் பண்ணுவீங்களா? ரெண்டில் எது எடுப்பீங்கன்றது இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எதுவுமே நடக்கலைங்க. அவன் தெளிவாக என்ன சொல்கிறான், மோடி ஐயாவுக்கு என்ன சொல்கிறான், என் ஐடியா கேட்டு மோடி ஐயா போய் அங்கே டான்ஸ் பண்ணார் ட்ரம்ப் முன்னாடி, ட்ரம்ப் கன்வின்ஸ் ஆகிட்டார். நீங்கள் கரெக்டாக 2014ஆம் ஆண்டுலேருந்து பாருங்கள், இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வலுத்துருக்கு. போயிட்டு பீச்சிலெல்லாம் வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கிறது, நம்ம சங்கிகள் வந்து ஹே தோஸ்தின்னு பாட்டெலாம் போட்டு ப்ரமோட் பண்ணாங்க. கட்டி பிடிச்சி அவர் வந்து ஹிந்தி கற்றுக்குன்னு வந்து இவருக்கு வந்து ஹிந்தியில் க்ரீட்டிங்லாம் பண்ணார். அதற்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து பல துறைக்கு வந்து MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இஸ்ரேலோட சைன் பண்ணப்பட்டது. பெகசஸ் வாங்கினாங்க அவங்கள்ட்ட இருந்து. அதுலேருந்து படிப்படியாக வந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020-22 காலங்களில் வந்து உங்களுக்கு அதானிக்கு போர்ட் சைன் ஆகிறதுலேருந்து அங்கேருந்து தான் தொடங்குது. கட்டிட தொழிலாளர் வேலைக்கு 2017 வந்து முழுக்க இந்தியாவின் இராணுவ தகவல் சேகரிக்கும் மையங்களிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும்ன்ற ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது. நீங்கள் ChatGPT போய் 2017 2019 இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கையெழுத்தான ஒப்பந்தத்தில் கெயின் பண்ணது, அதிக லாபத்தை எடுத்தது அமெரிக்காவா இந்தியாவா அப்படின்னு ChatGPTனா ChatGPT வேணும், கிராக் கிட்ட கேளுங்க, டீப் சீக் கிட்ட கேளுங்க, எந்த ஏஐட்ட வேணாலும், பெர்ப்ளெக்சிட்டி கேளுங்க, தெளிவாக அது டேபிள் போட்டு உங்களுக்கு கொடுத்துரும். அமெரிக்கா தான் அதிக லாபம் பார்த்துருக்குது. ஏன்னா நம்ம வந்து என்ன பாலா கட்டுருக்கோம், H1B விசாவை அதிகரிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் அவன் அதற்கு மாறாக நம்மள்ட்ட இருந்து இராணுவ ரகசியங்களை பெறுவதற்கு, நம்மளுக்கு முழு ஒத்துழைப்புக்கு, நம்ம இந்திய சந்தையை அவனுக்கு திறந்து விடுறதுக்கு இன்றைக்கி அந்த நம்ம பண்ணியிருக்கோம். ட்ரேட் டீல் என்ன பண்ணியிருக்கோம், அரிசி பருப்பு எல்லாமே அவன்கிட்ட தான் வாங்கணும். வரியை குறைச்சிருக்கிறார்ல அப்படின்றான். ஏங்க வரியை குறைக்கிறது, அதாவது வரி அப்படிங்கிறது பொருளியல் இழப்பு. இப்போ அவன் போட்டிருக்கான்ல ஒரு இது இன்னும் அஃபிஷியலாக சைன் பண்ணலங்கிறாங்க, அவன் போட்டிருக்கான்ல அது இந்திய இறையாண்மையை அடகு வைப்பதுங்க. நான் யார்கிட்ட என்ன வாங்கக்கூடாது நீ என்னடா சொல்கிறது, அது ஒன்று. இன்னொன்று வாங்கிட்ட தான் இது எல்லா பொருளையும் வாங்கணும்னு சொல்கிறது. என் மக்கள், அதாவது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இங்கேருந்து பருத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சட்டை செஞ்சு நீ கொண்டு வந்தால் அதுதான் நீ வாங்கணுன்னு இருந்துச்சுல, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ அதாவது புதுசாக ஒரு காலனித்துவ ஆட்சியை இருந்தாலும் உள்ளே விடுறான். இதுக்கு இவ்வளோ நடந்திருக்கு இந்த எப்ஸ்டீன் இதில். நீங்கள் இதில் நீதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ யோசிச்சு பாருங்கள்.
நேராக இன்வெஸ்டிகேட் பண்ணவர்கள் இல்லை. வந்திருக்கும் தகவல்களை வைத்து இந்த தர்மசாலையில் என்ன நடந்தது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தோம். அப்புறம் ஐயோ நான் ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டேன் இருந்தாலும் பிறல் சாட்சி ஆகிட்டேன் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படி. ஈஷா யோகாலேருந்து நித்யானந்த ஆசிரமத்தில் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே இப்படி தெரியும்னா அதை விசாரித்தவங்களுக்குலாம் என்னென்ன தெரியும் நம்மளுக்கு தெரியும். நீதித்துறையில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும். ஸ்பாட்லைட்னு ஒரு படம் வந்தது 2016ஆம் ஆண்டோ என்னமோ ஆஸ்கர் வாங்குச்சு. அந்த படம் வந்து ஒரு 10 வருஷமாக கேத்தலிக் சர்ச், உலகம் ஃபுல்லாக இருக்கிற கேத்தலிக் சர்ச்சில் எப்படி சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அந்த மத குருக்களால் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆனால் இதனால் ரோமுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா? கிடையாது. அதே போல் இங்கே ஈஷா யோகாலேருந்து நித்யானந்தா வரைக்கும் ஏற்படுற பாதிப்பு இங்கே இருக்கிற மத இயக்கங்களுக்கு பெரிய பெரிய மடங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா? கிடையாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இல்லைப்பா அது நிறுவனங்களுக்கு அது ஓகே, தனி நபர்களா அரசியல்வாதிகளா சமூகத்துல ஒரு ஹீரோவா பார்க்கப்படுறவங்களுக்கு அந்த அந்த இதுல மாட்டினாங்கன்னா எப்படி? அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது ஒரு பிரச்சனை நம்ம பேர் அதுல இருக்குது, எதுவும் பண்ண மாட்டேன், கத்துறதா கத்து, நீ என்ன பண்றியா பண்ணிக்கோ அப்படின்னு தான் இருக்கு. கரெக்ட். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இயக்கம் கிடையாது, நம்மக்கிட்ட அமைப்பு கிடையாது. அதாவதுங்க இது வந்து ஒரு இடதுசாரி இயக்கத்தோட பின்னணி, அதாவது பின்வாங்குதல், தோல்வி, அதுலேருந்து தான் இது வந்து இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. இப்போ அமெரிக்காவில் பிளாக் லீவ்ஸ் மேட்டர், பிளாக்ஸுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா பிளாக் லீவ்ஸ் மேட்டர்னு ஒரு மூமெண்ட் தொடங்குது. இங்கே விவசாயிகளுக்கு பிரச்சனைனா ஒரு 700 நாள் 800 நாள் உட்காந்து போராட முடியுது. அப்படின்றப்ப அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை இல்லைன்னு சொல்ல, அதாவது இயக்கங்கள் எந்த வீழ்ச்சியில் இருந்தது இன்றைக்கி எந்த வீழ்ச்சியில் இருக்குன்னு பாருங்கள். ஏங்க 50 வருஷமாக ஆளும் வர்க்கம் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அது ஒரு வர்க்கத்துக்கு தான் வேலை பார்க்குறதுன்னு ப்ரூவ் பண்ண இடதுசாரி இயக்கம் எவ்வளோ மக்கள்கிட்ட பிரச்சாரம் இருக்குது, கஷ்டப்படுது. பயங்கரமான பொய் பிரச்சாரம் வந்து இந்த நாட்டில் சர்வாதிகாரி இருக்காரு, பயங்கரவாதம் இருக்குது, இல்லை சோசியலிஸ்ட்ன்ற பேரில் மக்கள் பட்டினி போடுறாங்க, அதனால தான் நாங்கள் போர் புரிஞ்சு அந்த நாட்டை விடுதலை செய்கிறோன்னா அமெரிக்கா வந்து பொய் புரட்ட செஞ்சு அதை அம்பலப்படுத்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவனுங்கெல்லாம் பெரிய காமுகர்கள், இவனுங்கெல்லாம் வந்து நல்லவனுங்கமாக நடிக்கிறானுங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ண கஷ்டப்பட்டு இருந்தது. அப்புறம் இந்த பாலஸ்தீன், இஸ்ரேல் இதெல்லாம் வந்து ஏரியா பங்கீடு பிரச்சனையோ இல்லை மத பிரச்சனையோ கிடையாது, இது ஒரு மக்களை வந்து அடிமைப்படுத்தி இன அழிப்பு செய்கிற பிரச்சனைன்னு 1948 இடதுசாரிகள் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் எடுத்துக்கோங்க. நான் அது லட்சக்கணக்கான விஷயமோ 4-5 விஷயம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எதையுமே நீ அம்பலப்படுத்த தேவையில்லடா, நானே ஒத்துக்கிறேங்கிற மாதிரி நீங்கள் ஆளும் இருக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ட்ரம்ப் வந்து நீ எதுக்கு அம்பலப்படுத்துகிற? ஆமாம் வெனிசுலாவா என்னைக்கு தான் தூக்குறேன், கிரீன்லாண்டு கனிம வளத்துக்கு தான் தூக்குறேன், ஆமாம் அவன் சைனா கூட எனக்கு மறந்தால் தான் போடுறேன் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறான். மக்கள் எஸ்பெஷலி மேற்குலகத்தில் இருக்கிற மக்கள் என்னடா லேபர் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டிங்கிற, டெமோக்ராட் பார்ட்டி, ரிப்பப்ளிகன் பார்ட்டிங்கிற, எவனாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு வந்து நீ ஆயுதம் அனுப்பதா இருக்கிற, நீ சும்மா வந்து எங்களுக்கு பாலா காட்டுறதுக்கு மாற்றி ஓட்ட போட வைக்கிறியோ இல்லையா, நீ ஒருத்தனுக்கு தான் வேலை பார்க்குறன்ற புரிதல் மக்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் வந்தோடனே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனுங்க எல்லாருமே வந்து சரியான திருட்டு பழகுன்னு தெரிஞ்சு போச்சு. இதை விட உலகை மாற்றி அமைக்க ஏதுவான தருணம் என்னைக்காவது இருந்திருக்கா வரலாறுல? ஆளும் வர்க்கம் தன்னைத்தானே வந்து அம்பலப்படுத்திக்கிச்சு. இடதுசாரி இயக்கங்கள் தேச அகிலம் முழுக்க, அப்போல்லாம் கம்யூனிஸ்ட் அகிலம் இருக்கும், எல்லா நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அதன் பொருட்டு அதை வந்து சோவியத் வந்து வழி நடத்தும். அப்படியெல்லாம் இன்னைக்கு ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இதை ஏறி அடித்து உலகத்தையே வந்து ஒரு நல்ல உலகமாக மாற்றுறதுக்கான வழியை பார்த்துருக்கலாம். ஆனால் இதுங்க சீன்லே இல்லை இவங்க அப்படிங்கிறதா. இவங்கன்னா நம்மள எல்லாம் சேர்த்தா சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு தொகுதியில் இந்திரா காந்தி வந்து ஃப்ராடு பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அவ்வளோ போராட்டங்கள் பண்ணி எமர்ஜென்சியே கொண்டு வர வேண்டியது சொந்தம்மா. இன்னைக்கு நாடு முழுக்க தேர்தலை வந்து ஏமாத்துறான் அப்படின்னு தெரிஞ்சும் நம்மளால மக்களை வீதி கூட்டு வர முடியல. ஆக்சுவலாக இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு இணையானதுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த அளவுக்கு பிரச்சனைக்குரிய விஷயம்தான். இப்போ ராகுல் காந்தி ஒரு புக் எடுத்து காட்டுறாருல, ஆமாம், அது கூட இங்கே ஒரு டிஸ்கஷனாக மாறல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக மக்களின் பிரச்சனைக்கு குரல் கொடுத்து அவர்களோடு சேர்ந்து இயங்கி அவர்களுக்கு இந்த அரசியல் தான் சரியான அரசியல் அப்படின்னு புரிய வச்சுருந்தா மக்கள் வந்து வீதிக்கு வருவாங்க. ஏன் அவன் வந்து ஏங்க ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு போராட்டத்துக்கு வரணும்னா அன்னைக்கு சம்பளத்தை விட்டு வரணும், ப்ளஸ் போலீஸு கைதுனா உங்களுக்கு வாழ்க்கையே பாதிக்கும், உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். இவ்வளோ இருக்கும்போது மக்கள் வர தயங்க தான் செய்வாங்க. அதை மீறி மக்கள் வரணும் அப்படின்னா
அதற்கான பலன் என்னங்கிறத மக்களை உணர வைக்கணும். அதுக்கு நீங்கள் பெரும்பாடுபடணும். அந்த சூழல் இல்லாத போது நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு இல்லை, இன்னும் கொடூரமாக ஏங்க நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கொடூரமானது மனித இனத்தால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தாங்க 17,000 குழந்தைய கண்ணு முன்னாடியே குண்டு போட்டு கொண்டானுங்க. அதாவது இது எங்கேயோ நடந்து டாக்குமெண்ட்டில் வந்து செய்தியாக படிக்கிறதுல குழந்தைங்க மேலே குண்டு விழுந்து செதற சதையும் ரத்தமும் தெரிக்கிறத வீடியோவாக பார்த்தோங்க. முதல்ல மனித வரலாறுலேயே ஒரு இன அழிப்பு லைவ் டெலிகாஸ்ட் ஆனது பாலஸ்தீன் காசாவில். அதை பார்த்து நம்மளாம் கொந்தளிச்சோமா? அதை கொந்தளிப்போம், வீட்டுக்குள்ளே உட்காந்து கொந்தளிக்கிறோம். தெருவுக்கு வர்றதுன்னு எவ்வளோ இருந்தது? நீங்கள் இது மாதிரி மனித உரிமை மீறலை செய்தியில் படித்தாலே அந்த காலத்தில் வந்து பெரிய போராட்டங்கள் வரும். இப்போ லைவ் டெலிகாஸ்டாக பார்க்குறோம். அப்போ அதான் சொல்கிறேன், இந்த ஃபைல்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களை அவன் தயார்படுத்துகிறான். சரி, போன வாரம் வரைக்கும் இதுதான் இருக்கிறதுலே கொடூரம், இதை ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினச்சில்ல, நான் அடுத்த லெவல் கொடூரத்தை உனக்கு காட்டி நார்மல் பண்ணிட்டே இருக்கான் அவன். நீங்கள் வந்து அசம்பாவிதத்தெல்லாம் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, டெல்லியில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி குண்டு வெடிச்சதில்ல, அதை பற்றி எவனா பேசுகிறானா? நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததா, அதை வருஷ கணக்கில் அதை போட்டு பேசிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி எவனா டெல்லி தாக்குதல் பற்றி பேசுகிறானா, பேல்காம் தாக்குதல் பற்றி பேசுகிறானா? ஒன்றுமே கிடையாது. இது வந்து இந்த இஸ்லாமிய வெறுப்பு அரசியல், அவங்க மேலே வெறுப்பு உமிழ்ற அரசியல், சங்கி அரசியல்லாம் விட்டுருங்க. பொதுவாகவே மக்களுக்கு அசம்பாவிதத்தை பார்த்து பழகிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்கிறேன், இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிறத இவங்க வந்து இந்த வக்கரங்கள் நடந்திருக்குல்ல, இந்த வக்கரங்கள் இந்த குற்றங்கள் நடந்திருக்குல்ல, இதை ஒரு கிரைம் ஸ்டோரியாக மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் இதே போன்ற தவறுகள் நடப்பதை தடுக்கவும் மாட்டோம். ஏற்கனவே 100 எப்ஸ்டீன்கள் ஒளிந்திருப்பானுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 7 வருஷம் விட்டானுங்க ஃபைல்ஸை, 7 வருஷம் வச்சுட்டு விட்டுருக்கானுங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த ஃபைலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது வெளியே வந்திருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அதாவது 7 நாள் கொடுத்தாலே எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்ண அதிகாரம் படைத்தவனுங்க 7 வருஷத்தில் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பானுங்களா மாட்டானுங்களா? அப்புறம் எங்கே தெரிஞ்ச நீதி கிடைக்கும்? இப்போ நம்ம கேட்குறோம்ல, 30 லட்சம் பக்கத்தை அவன் படித்து பார்த்துட்டு தானே எல்லாத்துக்கும் பிளாக் மார்க் போட்டிருக்காங்க. ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் முன்னாடியே, அவன் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி சொல்லியிருப்பான், தலைவா பார்த்துக்க அப்படின்னு. அதாவது எவிடன்ஸை கிளியர் பண்ணியிருப்பான்றது ஒன்று, ஃபுல்லாத்தையும் எவிடன்ஸை தூக்கியிருப்பானுங்கன்றது ஒன்று. இன்னொன்று, இது வந்தால் என்ன நடக்கும்னு ஏற்கனவே பிஆரில் ஒரு சில $1 மில்லியன் போட்டு வச்சு எப்போ வேணாலும் இது நடக்கலாம், இதை ஆக்டிவேட் பண்ணு, கேம்பெயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை பார்த்துக்கலாம். இப்போ பில்கேட்ஸ் வந்து ஓப்பனாக வெளியே பேசுகிறான்ல, பில் கிளின்டனும் ஹில்லரி கிளின்டனும் போய் நாங்கள் விசாரணைக்கு ஒத்துக்குவோம். ஏன் தெரியும், நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டு வச்சுக்குவேன், கேள்ற முடிஞ்சால் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிதப்பு தான். அப்போ நீ அவ்வளோ டைம் கொடுத்து இதை எதுக்கு இவ்வளோ நாள் வச்சுருந்த கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இதில் இருக்கிற லீகாலிட்டி எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணுவோம். இப்போ கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட அந்த ஹெட்டுக்கிட்ட வந்து ஃபாக்ஸ் நியூஸில் கேட்குறாங்க, யாரையாவது கன்விக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அவன் முதல்ல என்ன சொல்லிக்கணும், எவிடன்ஸ் காட்டுற எல்லாத்தையும் கன்விக்ட் பண்ணுவோன்னு சொல்லணும். அதை கடைசியாக சொல்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன தெரியுங்களா சொல்கிறான் அவன், எப்ஸ்டீன் கூட பார்ட்டி பண்ணுறது ஒன்றும் குற்றம் கிடையாது, அந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தால் தான் குற்றம், அவர் கூட பார்ட்டி பண்ணுறதுன்றதெல்லாம் குற்றம் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சாமானியன் எப்ஸ்டீன்னா யாருன்னு தெரியாமல் அவர் தம்பி வாப்பா அப்படின்னு டான்ஸ் ஆனால் கூட டான்ஸ் ஆனால் ஓகே. நீ 14-15 அந்த செக்ஸுவல் அஃபண்டர்னு கைதாகி கன்விக்ட் ஆனதுக்கப்புறம் இவனுங்க அத்தனை பேர் அந்த ஐலாண்டுக்கு போயிருக்கானுங்க அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணணும், எவ்வளோ சந்தேகக்கண்ணோட பார்க்கணும். பிரதருக்கு புதருக்குள்ள என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி. அந்த தீபக் சோப்ரா ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் ஆன்மீகம் பற்றி பேசிட்டுருவேன், அந்த இந்து ஆன்மீகத்தை பற்றி பேசிட்டுருவேன். அவன் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கான், என்ன சொல்லியிருக்கான், கடவுள் என்பவர் கற்பனை, ஆனால் அழகிய பெண்கள் அப்படிங்கிறவங்க நிஜம் அப்படின்னு அனுப்பியிருக்கான். பெண்கள் நான் சொல்கிறேன், அவன் வந்து ஆக்சுவலி சொல்கிறது புரியுது, வயதுக்கு கீழே இருக்கிறவங்க. இந்த அளவுக்கு வெளிப்படையாக என்ன அப்படின்னா, இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு மெசேஜ் இருந்தது, ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ லவ் த டார்ச்சர் வீடியோ அப்படி. ஆமாம், இந்த மாதிரி வெளிப்படையாக ஏன் நான் அதான் சொல்ல வரேன், எப்ஸ்டீன் மாட்டினதுக்கு காரணம் மற்றவங்க மாட்டாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, இவன் ஒரு டைமில் கூட அவனோட இந்த கவரிங் த ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தடயங்களை இல்லாமல் பார்த்துக்கணும், அதை இவன் அப்படி யோசிக்க கூட கிடையாது. ஏன்னா இவன் என்ன திமிரில் இருந்திருக்கானா, என்ன எதுக்கு நான் தடயத்தெல்லாம் அழிக்கணும், கிடைச்சா மட்டும் நீ என்ன பண்ணிடுவான்ற திமிரில் இருந்திருக்காங்க. அந்த வேனிட்டி ஃபேர் இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு அவன் வீட்டு கதவை டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த கெஸ்ட்டுக்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு பொண்ணை நியமிச்சிருக்கான்.
அந்த பொண்ணோட தங்கை கிட்ட, அந்த தங்கை மைனரு, அவளுக்கு வெளிநாட்டில் இன்டர்ன்ஷிப் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணியிருக்கான், இவளையும் அபியூஸ் பண்ணியிருக்கான். இது ரெண்டும் வெளியே வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் எந்த ஆக்ஷன்லாம் எடுக்கல. அவன் ஜாலியாக ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு வச்சிட்டான். அவன் என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ குற்றம் பண்ணாலும், நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டை படிச்சிங்கன்னா, டே என்னடா நீ வந்து யாருனையா கடத்தி கொண்டு போய் பண்ணுறது அப்படின்னா வெளியே தெரியாதுன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை. அந்த பொண்ணு பாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன், அந்த பொண்ணுகிட்ட இப்படி அபியூஸ் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு வெளியே போய் சொல்லணும்னு உனக்கு அறிவு இருக்காதான்னு நீங்கள் கேட்பீங்க, கரெக்டாக? ஆனால் வெளியே போய் சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நினப்பில் தான் இவனுங்க எல்லாருமே இருந்திருக்கிறானுங்க. எலான் மஸ்க்லாம் கெஞ்சிருக்கிறான், டே தயவு செஞ்சு. அதான் அவன் இப்போ அவனோட பாஸ்ட் ஒன்று எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவனுங்களே வந்து டே அவனை உள்ளே விடாதான்னு சொல்கிற அளவுக்கு அவன் இருந்திருக்கானா. ஏன் அதை சொல்கிறான்னா, இப்போ இதை வெறும் குற்றமாக பார்க்காம இதில் இந்த வர்க்க பின்னணியை பார்க்கணும். ஏன் இவனுங்களால இவ்வளோ தப்பு பண்ண முடியுது? ஏன் இவனுங்க வந்து தப்பு பண்ணாலும் நாங்கள் மாட்டோன்ற தைரியம் இவனுங்களுக்கு எங்கே இருந்துச்சு வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி இருக்கிறவன் எல்லாத்தையும், டே இவன் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் புரோக்கர் பண்ணுறவன், ஃப்ரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் புரோக்கர் பண்ணுறவன் ஒருத்தர் பண்ணலாம், அவனை பிடி, அவனை விசாரின்னு நம்ம நோக்கங்களை அப்படி திருப்பும் போது தான் சமூகம் மாற முடிய. இதுக்கு ஆஹா ஓஹோன்னு கொந்தளிச்சுட்டு அடுத்த காலத்துல அந்த எப்ஸ்டீனாவது இருக்கிறானான்னு பாருன்றது. ஆமா ஆமா, எந்த எப்ஸ்டீனா இருக்கிறான்னு சந்தேகம் இருக்கிறானுங்கன்ற. நான் இந்த வர்க்கமே இப்படித்தான் இருக்குன்றதான காட்டுது. ஏங்க ஒரு 10 ஏழைகள் சேர்ந்து வேற வேற ஊர்ல இது மாதிரி பண்ணா என்ன பண்ணுவீங்க? உடனே ஏழை மக்கள் வராம இருக்கிறதுக்கு ஃபென்ஸை போட்டுருவீங்க. ஏழை மக்கள் போயிட்டு இருக்கும்போது போலீஸ் செக் பண்ற மாதிரி இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. பெட்ரோல் வராங்க இல்லையா, அவன் எவனாச்சும் பென்ஸ் BMW காரனை வந்து கதவை தட்டி எங்கன்னு கேட்குறானா, ஆனால் ஆட்டோக்காரை கேட்பான், தெருவில் பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கணும் விசாரிப்பான். இப்போ நீ என்ன பண்ணும் நியாயமா? எவன் பணக்காரனாக இருந்தாலும் பிடிச்சி டே உன் வீட்டில் வந்து யாரையாவது துன்புறுத்தினு பார்க்குறேன்னு கேட்குற அளவுக்கு பண்ணியிருக்கானுங்களா இல்லையா? அப்போ இந்த வர்க்க பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு அதன் வாயிலாக இவனுங்களை கணக்கெடுன்றதான் நம்ம சொல்கிறது. அரங்கத்திற்கு வந்து பல தலைப்பு நினைக்கிறோம். நன்றி. நன்றி.